நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சென்னை கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கோயில் நிதியில் வணிக வளாகங்களும் குடியிருப்புகளும் கட்ட தடை விதிக்க கோரி வில்வாக்கத்தை சேர்ந்த ஏபி பழனி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் கோவில் நிதியை பயன்படுத்தி வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி பல கோயில்களில் வணிக வளாகங்கள் கட்டப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கட்டுமான பணிகள் 80% முடிந்துவிட்ட நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த கட்டடங்கள் மூலம் மாதம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது போன்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அறநிலையத்துறை சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை தொடர அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். அதே சமயம் அந்த கட்டுமானங்களை அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மனு குறித்து நவம்பர் 22ஆம் தேதிக்குள் தமிழக அரசும் கோவில் நிர்வாகமும் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் கோயில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.